guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி வேர் ஆல் மேட் ஃப்ரெஷ் லுக்கிங் க்ளீன் கேர்ள் லுக். ஓகே, ஸோ வந்து இது வேரபிளாக இருக்கணும், சம்மர் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு பா என்னடா இது இவ்வளோ மேக்கப் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து மெயின் எய்ம். ஆல்சோ இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன இதில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ளாலஸான பேஸ், ஈவன் டோன்டு பேஸ் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அண்ட் அது நேச்சுரலாக இருக்க மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வரலாம். உங்களுடைய ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுறது, உங்களுடைய பிக்மெண்டேஷன்ஸை ஹைட் பண்ணுறது, அதெல்லாம் மறைச்சு ஒரு ஃப்ளாலஸான பேஸ் இந்த மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்கின் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபேஸ் சீரம்ல இருந்து நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஃபேஸ் சீரம் ஆர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறது நல்லது. நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த டெர்மகோவோட 5% நயசினமைட் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஒரு ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி. முக்கியமாக வந்துட்டு இந்த ஸ்பாட்லெஸ் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷனை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு, ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு. ஸோ ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் கையில் எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸில் நான் எப்படி நல்லா வந்துட்டு பேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா என்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பிளெமிஷஸ் அதெல்லாம் சரி பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நயசினமைட் அண்ட் வைட்டமின் சி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்னுக்கு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய 2 விஷயங்கள். கண்டிப்பாக அதை ரெக்கமெண்டும் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு 20 வயசு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் கேர் கேமை அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெர்மகோலே வந்துட்டு 5% வைட்டமின் சி டெய்லி ஃபேஸ் சீரம் கூட இருக்குது. இது வந்து ஸ்கின் இலுமினேஷனுக்காக. இதில் வைட்டமின் சி, ஃபெருலிக் ஆசிட் அண்ட் மல்டி வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி வைட்டமின் சியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஓவராலாக வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கும் இலுமினேட் பண்ணுறதுக்கும் ஈவன் ஸ்கின் டோன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நயசினமைட் சீரம்ல உங்களுக்கு நயசினமைட் இருக்கு, ஆல்ஃபா ஆர்பிட்டின் இருக்கு அண்ட் மல்டி வைட்டமின் இருக்கு. ஸோ பேசிக்லி இதுவுமே உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஈவன் டோன் பண்ணுறதுக்கும் பிக்மெண்டேஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நயசினமைட் ஆக்னே ப்ராப்ளமே வந்துட்டு காம்பேட் பண்ண போது இதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஆர்பிட்டின் உங்களுடைய பிக்மெண்டேஷன்லாம் வந்துட்டு லைட்டன் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ எனக்கு நயசினமைட் அண்ட் வைட்டமின் சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வந்துட்டு நம்பி போடக்கூடிய ஒரு 2 ஃபேஸ் சீரம்ஸ். நான் இந்த டெர்மகோவோட ஒரு அர்டன்ட் ஃபாலோவர். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவங்களோட ரேஞ்சில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக தான் இருந்திருக்கு. முக்கியமான ஒரு ரீசன் நான் டெர்மகோ ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டெய்லி சீரம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் % தான் வந்து இருக்குது இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ், லைக் 5% ரெண்டுத்துலையுமே. ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க. அண்ட் இதனுடைய பேக்கேஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் பாட்டிலில் ட்ராப்பர் நாஸ்லோட வருது. ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி நல்லா ரன்னி கன்சிஸ்டன்சி அண்ட் குவிக்கா உங்க ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிக்க போகுது. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்க போகுது. ஸ்கின்குள்ள இறங்கி அது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆக போகிறது கிடையாது. ஆல்சோ டெய்லி ரொட்டீனா நீங்க ஃபார்ம் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு லைட் லேயர்ஸ் இருக்கிறது வந்து நல்லது. அது உங்களுக்கு இந்த சீரம்ஸ் கொடுக்க போகுது. ஸோ நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் யூஸ் பண்ணிப்பேன் வைட்டமின் சி அண்ட் நயசினமைட். பட் ஆக்சுவலி நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்னு வரும்போது நான் வந்து மினிமலாவே வச்சுப்பேன். அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறது. சன்ஸ்கிரீன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் நீங்கள் போடும்போது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா சன்ஸ்கிரீன் எடுத்து என்னுடைய முகத்துக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்னொரு விஷயம் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்க போகிறீங்க இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து இது செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு எதுவும் வந்துட்டு ரிவர்ஸா ரியாக்ட் ஆனது கிடையாது. ஸோ உங்களுடைய ஸ்கின்ல ஆக்னே மார்க்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டபர்னா இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் கொண்டு வர வைக்கணும், அதுதான் மெயின் டார்கெட் அப்படின்னா நீங்க இந்த 5% நயசினமைட் ஃபேஸ் சீரம் ஃப்ரம் த டெர்மகோ யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு நல்ல இலுமினேஷனுக்கும் ஓவரால் ஸ்கின் க்ளோக்கும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி பிக்மெண்டேஷன்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 5% வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் இந்த டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த டெர்மகோ உங்களுடைய ஒரு ஆர்டரும் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு வந்துட்டு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. இது அவங்க பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்குள்ள 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து நான் நல்லா வந்து ப்ரெப் பண்ணிட்டு டைமும் கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இப்போ நான் என்னுடைய மேக்கப்புக்குள்ளே போகலாம். மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே ப்ரைம் பண்ணிக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு ப்ரைமர் வாட்டர் வச்சு என்னுடைய முகத்தை ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். அடுத்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒரு ஆரஞ்சு கரெக்டாக. ஸோ இது வந்து நீங்கள் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டார்க்னஸோ பிளெமிஷஸோ டார்க் ஸ்பாட்ஸோ இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து கூட வந்துட்டு ஸ்பாட் கரெக்ட் பண்ணலாம். இங்கே எனக்கு ஒரு மச்சம் இருக்குது, இது ஸ்பாட் கிடையாது. அந்த மச்சத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதும் காமிக்கிறேன். கம்மியான ப்ராடக்ட் வந்துட்டு லைட்டான லேயரில் பண்ணுங்கள். இங்கேயும் எனக்கு ஒரு மச்சம் இருக்குது, இங்கேயும் மச்சமா, வாட் இஸ் திஸ்? சரி, இது ரெண்டையும் மறைப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா? எனக்குலாம் வயசாக தான் வந்துட்டு இந்த மச்சம்லாம் வந்து வருது தெரியுது. இந்த மாதிரி புது மச்சம்லாம் உருவாகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கையால் பிளெண்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு டிஸ்கலர்ட் ஸ்கின் இருக்கோ அங்கே. ஸ்பாட் கரெக்ட் பண்ணது நான் பெருசாக பிளெண்ட் பண்ண போகிறது கிடையாது. மேலே லைட்டாக தட்டி எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு கன்சீலர் எடுத்துக்க போகிறேன். மேக் ஷுர் நீங்கள் இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுற கன்சீலர் ஒரு நல்ல ஹை கவரேஜ் கன்சீலராக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் லைட் லேயர்ஸ் நிறைய ஏற்ற உங்களுக்கு வந்துட்டு லேயர்ஸ் ஜாஸ்தியாக போகுது. இதுவே கம்மி லேயரில் நல்லா பிக்மெண்டடாக இருக்கிற ஒரு கன்சீலர் போடும்போது லேயர் கம்மியாக இருக்கும், பட் பிக்மெண்டேஷன் செம்மையாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பஞ்ச் வைக்காமல் கையில் எப்படி பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு குவிக்காக அடுத்த பக்கத்து இடத்துல வந்து நீங்கள் இப்படி தட்ட போகிறீங்க, தேக்க போகிறது கிடையாது. ஸ்பாட் இருக்க இடத்துல ஜஸ்ட் நான் டச் தான் பண்ணியிருக்கேன். இது இப்போ பார்க்க இப்படி பிளாக்கியாக இருக்கும், பட் டோன்ட் மைண்ட். இது நம்ம அடுத்த ஃபவுண்டேஷன் லேயர் போடும்போது இது கவர் ஆகிக்கும். இப்போ ஒரு ஸ்பஞ்ச் வச்சு இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஸ்மூத் அவுட் பண்ணுறேன். நான் இந்த ஸ்பாட்ஸை மறைச்சேன் பார்த்தீங்களா, அதில் ஜஸ்ட் 2 வாட்டி பேருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணுறீங்க, அதை கன்சீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்பாட்ஸ் வந்து அழகாக மறைய போகுது. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு லேயர் ஃபவுண்டேஷன் வேணும். லைக் நீங்கள் பண்ணியிருக்க இந்த வேலையை வந்துட்டு லைட்டாக கவர் பண்ணுற மாதிரியான ஒரு லேயராக இருக்கும் ஃபவுண்டேஷன் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது. இந்த ஃபவுண்டேஷன் லேயருமே நான் ரொம்ப தின்னாக தான் வச்சுக்கிறேன். நிறைய போக போக ஹெவி ஆக ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு லுக் வரும். உங்களுக்கு நேச்சுரலான லுக், டெய்லி லுக் கிரியேட் பண்ணும்போது லைட் லேயர்ஸ் போதுமானது. அடுத்து இந்த மாதிரி ஒரு கவரேஜ் இருக்க காம்பேக்ட் வச்சுட்டு என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்ணிக்க போகிறேன் ஸ்பஞ்ச் வச்சு. ஸோ இது என்னுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த க்ரீம் ப்ராடக்டை மேட்டிஃபையும் பண்ணும், கொஞ்சம் கவரேஜும் கொடுக்கும். ஸோ ரொம்ப ஆப்வியஸாக என்னுடைய ஸ்பாட்ஸ்லாம் வெளியில் தெரிய போகிறது கிடையாது. இது ரொம்ப ப்ரீதபிளான ஒரு பேஸ். கண்டிப்பாக சம்மருக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பேஸ். ஏன்னா நிறைய லேயர்ஸ் நம்ம கொடுக்கவே இல்லை. மஸ்காரா எடுத்து என்னுடைய லேஷஸில் நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐலிட்ஸ்லேயோ ஐஷேடோவா நான் பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த மஸ்காரா வந்துட்டு கொஞ்சம் புது மஸ்காரா. ஸோ லைட்டாக கோட் மட்டும்தான் பண்ணுறேன் நான் என்னுடைய லேஷஸை. கேர்ல்லாம் கூட எதுவுமே பண்ணல. லோவர் லேஷஸ்லேயும் ரொம்ப லைட்டாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் அந்த நேச்சுரல் லேஷஸே வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி. நமக்கு வந்து இன்றைக்கி மெயின் ட்ரிக்கு என்னென்னா இருக்கிற எல்லாத்தையும் வந்து என்ஹான்ஸ் தான் பண்ண போகிறோம். புதுசாக எதுவும் வந்துட்டு உருவாக்க போகிறது கிடையாது. ஸோ என்னுடைய ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன், ஐப்ரோ ப்ரஷ். நான் வந்து ஆக்சுவலி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணேன், கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு. வெரி சாரி. ஒன்றும் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக அந்த ஷேப்பை மட்டும் டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத டார்க் மட்டும் பண்ணேன். ஒரு வாட்டி சும்மா பண்ணி காமிக்கிறேன். பிங்க் மேட் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான மேட் டெய்லி லுக்குக்கு வந்துட்டு எனக்கு மேட் ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ் அப்படின்னாலே எனக்கு அவ்வளோ டியூவினஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் என்னுடைய ஃபேவரட் நான் போகிறது வந்துட்டு மேட் லுக்குக்கு தான். அதை கொஞ்சமாக என்னுடைய கன்னத்துலேயும் மூக்லேயும் இப்படி போட்டுக்கிறேன். ஒரு ப்ரௌன் கலர் காஜல் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். டஸ்கி ஸ்கின் ஆளுங்களுக்கு ப்ரௌன் கலர் காஜல் ஆர் ஐலைனர் தான் வந்துட்டு நியூட் லுக்ஸ்க்கு வந்து பண்ணுறதுக்கு ஆப்டாக இருக்கிற கலர். லிப்ஸ்க்கு எனக்கு டெஃபினட்டாக ஏதாவது ஒரு நியூட் கலர் மாதிரி வேணும். இப்போ ஒரு லிப் கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த டாப் அண்ட் பாட்டம்
இங்கே மட்டும் போட்டு லைட்டாக மம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக எல்லாமே நான் மேட்டாக வச்சுட்டு லிப்ஸ் மட்டும் லைட்டாக க்ளாஸி போயிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஹெல்தியான லுக் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ இதான் என்னுடைய டேக் ஆன் ஃப்ரெஷ் மேட் டெய்லி மேக்கப் லுக். ஸோ அன்இவன் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக காமிக்கணும் அப்படின்னா மேக்கப் மூலயமா இன்ஸ்டன்டான ஃபிக்ஸும் ஸ்கின் கேர் மூலியமான ஓரளவுக்கான பெர்மனண்டான ஃபிக்ஸும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தினம் பண்ணுறீங்கன்னா ஒரு பெர்மனண்டான ஃபிக்ஸும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கிறதும் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கும் நான் இன்னைக்கு காமிச்ச மாதிரியான நயசனமைட் வைட்டமின் சி இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.